ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி நடந்த டிஎன்பிசி குரூப் 1க்கான எக்ஸாமினோட ஆன்சர் கீ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் லெவல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் டு ஈஸி தான், மாடரேட் டு டஃப் தான். ஸோ ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நிறையா ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதானே. ஸோ நீங்கள் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இதை படிச்சிருந்தீங்கனாலேவும் அந்த தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்லாம் பற்றி ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓகே, சில கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து, ஏன்னா ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மாறும். ஸோ பட் இதுக்கான ஆன்சர் கீஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு அரேஞ்ச் ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இது வந்து இயர் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அகமதாபாத் எல்லாமே வந்து ஒரே இயரில் நடந்தது. இந்த இது மட்டும் தான் 1919 நடந்திருக்கு. அதாவது ரவுலட் சத்தியாகிரகா மட்டும் தான் 1919 நடந்தது. ஸோ இதுவுமே வந்து டிசம்பர் மாதம் 1917 தான் நடந்தது. ஸோ வந்து நீங்கள் இதுபடி பார்த்தோம்னா சி ஆப்ஷன் கரெக்டாக வரும். பட் வந்து ஆன்சர் கீ வரட்டும். ஓகே, ஸோ த தலைக்கோட்டா பேட்டில் வாஸ் ஃபவுட் ஆல்சோ நோன் அஸ் ஆல்சோ கால்ட். ஸோ தலைக்கோட்டா போர் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ராக்கசி தங்காடி ரோடு. ஓகேவா, ராகசி தங்காடி போர் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். சிவாஜி வாஸ் கிரவுண்ட் அஸ் இண்டிபெண்டன்ட் கிங். சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூடப்பட்ட இடம் எந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து அப்படி முடிசூடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து முடிசூடினாங்க. which among the following was the first state to in India to constitute லோக் ஆயோக்தா. ஸோ எந்த ஸ்டேட் வந்து லோக் ஆயோக்தா அப்படிங்கிறத வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா, மகாராஷ்டிரா தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதேமாதிரி வந்து இது நம்ம மெட்டீரியல்ஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே தெரியும். ஸோ நிறையாவே நம்ம மெட்டீரியல்ஸை பார்த்துருந்தீங்கன்னாவும் அதிலே இருக்கிறதுலே பாலிட்டி ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸே நிறையா வந்துருந்துச்சு. நம்மளோட மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், யூனியனுங்கிற வேர்டை எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடன் சொசைட்டிலேருந்து எடுத்தாங்க. ஓகேவா, ஸோ அதேமாதிரி ஆர்டிகல் 1 இந்த ஆர்டிகல்ஸை வச்சு கொஸ்டின். ஸோ இதில் எது ரைட் மேட்சஸ்னா 1 and 3 தான். பிகாஸ் பவர் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் டு இஷ்யூ சர்டன் ரைட்ஸ் 226 சொல்லியிருப்பாங்க. நம்மளோட டிஎன்பிசி பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ மொதல் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 124 ஆரம்பிக்கும் ஆர்டிகல். ஸோ அதை அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா வந்து ஹை கோர்ட் 214. ஸோ இது கூட 233 வந்து சபார்டினேட் கோர்ட். ஸோ இந்த மாதிரி இதை இங்கே நம்ம டிஎன்பிசி அஃபிஷியல் பேஜ் நம்ம அதாவது நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது எங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ அதே மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டி நிதி கட்சின்னு சொல்லக்கூடியது. நிதி கட்சி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இயர் 1916. யாரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர் அண்ட் தியாகராஜா செட்டியார் அவர் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஓகே ஐடென்டிஃபைட் அ பர்சன் ஹூ அட்டர் திஸ். அதாவது வந்து ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது. ஜப்பான் 20,000 வீரர்கள் தியாகம் செய்து தயாராக இருந்தார். ரஷ்யாவை வென்றது. 15 கோடி இந்தியர்கள் இதை செய்தால் சுவராஜ்யம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த இது வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின். இந்த டயகனல் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ட்ரைஸ் ஸ்மால் சைஸ் லென்த் ஆஃப் த பிளட் அண்ட் டங். நீங்கள் ஃபார்முலா போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ டேரெக்டாக வந்து 2√2:1 வந்துடும். ஓகேவா, ஸோ இது வந்து சயின்ஸ் ரிலேட்டட் ஜெனரல் சயின்ஸ். நம்மளோட ஜிஎஸ் மெட்டீரியலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஓவர்லோடிங் ஆஃப் நைட்ரஜன் இன் என்விரான்மெண்ட் கேன் காஸ் இம்பேலன்ஸ் இன் நைட்ரஜன் சைக்கிள். எஸ், ஆமாம். ஸோ என்விரான்மெண்ட்டில் அதிகபட்சமான நைட்ரஜன்ஸ் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா ஸோ நைட்ரஜன் சைக்கிள் ஃபிக்சேஷன், அதை பிளான் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இது ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நைட்ரஜன் பிகம் பொல்யூட்டன்ட் வென் ஆர்கானிக் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் ஆகிறப்ப பொல்யூட்டன்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. ரெண்டுமே ட்ரூ தான். பட் வந்து இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் இது. ஸோ யூனியன் கவுன்சில் அதாவது வந்து மத்திய செயலாட்சி யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, தலைமை செயலகம் மத்திய செயலகமும் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ வந்து ஆல் தி அபோவ். ஓகேவா, ஸோ அதே மாதிரி டெஃபினிஷன் ஆஃப் சைல்டு அண்ட் போக்சோ ஆக்ட். போக்சோ ஆக்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் சைல்டுங்கிறத யாரை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிலோ 18 years ஆஃப் ஏஜ் அவங்கள வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இது தெரியும். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நியாய விலை கடை. இதை எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, என்ஷூர் மேக்கிங் அவைலபிள் எசென்சியல் கமாடிட்டிஸ் அட் ஆஃபரபிள் ப்ரைஸ். ஓகேவா, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே வந்து ஆஃபரபிள் ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட நோக்கம். ஸோ இது மிலிட்ரி இல்லை, அதே மாதிரி இன்கம் ஸ்டேட்டஸை பொறுத்து இல்லை. ஓகேவா, ஸோ அமௌண்ட் கிவன் பை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெனிஃபிட் ஸ்கீம் வாஸ் இன்க்ரீஸ் 2018. எத்தனை ரூபாய் இப்போ கொடுக்குறாங்கன்னா 18,000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீப்ளேஸ் ரூபி சிம்பிள் ரூபாய் அப்படிங்கிறத வந்து மாட்டினாங்க இப்போ ரீசெண்டாக அந்த பட்ஜெட்டில். ஸோ அது கரெக்டாக இது வந்து தமிழ் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் போத் ஏ அண்ட் ட்ரூ, ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் இது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் லாஸ்ட்டாக 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்ன க்ரைட்டீரியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆன்சர் 1 and 3 தான் வந்து சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து ஸோ இது வந்து ரீசனிங் கொஸ்டின். அதாவது மேரிங்கிறவங்க வந்து 16 வயசு, மேரியோட வயசு வந்து 16. ஸோ அவர் வந்து தம்பியை காட்டிலையும் 4 மடங்கு மூத்தவங்களாக இருப்பாங்க. அப்போ இவங்க வயசு 14 தான், அவங்க தம்பியை காட்டிலையும் 4 மடங்குனா அவங்க தம்பிக்கு வந்து இப்போதைக்கு 0 வயசு தான். ஓகேவா, அதான் கான்செப்ட். ஸோ அதே மாதிரி வந்து ஹவு வில் பி சி ட்வைஸ் த ஏஜ். இப்போது இவளோட வயசு ட்வைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா,
ட்வைஸ் ஆகிறப்போ வந்து அவரோட 32 ஓகேவா 32 இருக்கும். அவங்களோட தம்பியோட வயசு வந்து எவ்வளோ இருக்கும் 16 இருக்கும் ஓகேவா. ஸோ 16 வயசுக்கு அப்புறம் 16 இவங்களுக்கு கூடிடும், இவருக்கும் 16 கூடிடும். ஸோ 32 16. ஸோ இது நமக்கு தெரியும்ல ABCD EFGH அப்படின்னு போட்டு பார்த்தீங்க 1 2 3 அப்படி நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இந்த வேர்டிங் மட்டும் வந்து நமக்கு வந்து இது இருக்கும். ஸோ நம்மளோட ரீசனிங் கோர்ஸ் வந்து நீங்கள் இருந்துச்சு நம்மளோட சேனலில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது சிம்பிள் ஃபார்முலா தான். 5 மிஷின்ஸ் 5 பார்ட்ஸ் அட் 5 minutes. அப்போ 100 பார்ட்ஸ் 100 மிஷின்ஸ் எத்தனை நிமிஷத்தில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து 5 × 5 × 5 ஈக்குவல் டு 100 × 100 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து ஸோ 20/4 வரும். ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5ங்கிறது தான் ஆன்சர். 5 minutesங்கிறது தான் ஆன்சர் இருக்குது ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து எந்தெந்த ரிவர்ஸ் வந்து எங்கெங்கிருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ கிருஷ்ணாங்கிறது வந்து சஹாதிரிஸ் அப்படிங்கிறதுல ஆரிஜினேட் ஆகுது. அதே மாதிரி அரகண்டாங்கிறது வந்து டைபட் பார்டர். அதே மாதிரி கங்கா வந்து சென்ட்ரல் ஹிமாலயாஸில் ஆரம்பிக்காது. அதே மாதிரி பிரம்மபுத்திரா வந்து டைபெட்டில் ஆரம்பிச்சு நம்மளோட GS மெட்டீரியல்ஸில் வந்து இது ஜாகிரபி செக்ஷனில் வந்து இது இருக்கும் ஓகேவா. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹூ ஃபவுண்டட் சத்ய சோக் சமாஜ் இன் 1873? யார் ஃபவுண்ட் பண்ணா அப்படின்னா ஜோதி ராவ் பால் ஓகேவா. இதுவும் வந்து இருக்கும் நம்ம மெட்டீரியலில். ஸோ அதுக்கடுத்து இது நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட இதில் வந்து பாக்ஸ் மாதிரியே போட்டு ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம மெட்டீரியல்ஸில். ஸோ இதுதான் நம்மளோட மெட்டீரியல் பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட மெட்டீரியல். ஸோ இதோட PDF ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள் ஆர்டிகல்ஸ் வைஸே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த பார்ட்ஸு ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஆர்டிகல்ஸு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணவங்க இதை அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ 3 and 4 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து எந்தெந்த ஸ்கீம் யாருக்கு வந்து பெனிஃபிஷரியாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அட்டல் வயபோ அபுதயா யோஜனா இது வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம். ஸோ இதை வச்சே நீங்கள் பிக்கு வந்து என்னது 4 ஓகே பிக்கு 4 இருக்குன்னா இதுக்கு மட்டும்தான் பிக்கு 4 இருக்குது. ஸோ 3 4 2 1 தான் ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியாக இருந்தபோது ஸோ தன்னோடு பயின்றவரை கண்டால் அவர் கூறியன மறக்க மாட்டாமை அப்படிங்கிறத வந்து எதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எந்த அதிகாரத்தில் சொல்லியிருப்பார் அப்படின்னா கண்ணோட்டம்ங்கிற அதிகாரத்தில் தான் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா. ஒரு கற்றார் கொள்கை ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அழுக்காறு அப்படின்னா என்னன்னா ஜெலஸ் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா. அதாவது பொறாமை. ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு டைம் லைன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேசி மூமெண்ட்னா நம்ம நாட்டிலே வந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருப்பாங்க 1905 ஓகேவா. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க 1920 நடந்துச்சு அது. ஸோ அதுக்கடுத்து சால் சத்தியகிரகா தந்தி மார்ச் இருக்கு இல்லையா. ஸோ அது நடந்திருக்கும் 1930. அடுத்து வந்து குவைத் இந்தியா மூமெண்ட் வெளியேறு இயக்கம் வந்து 1942 நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இது ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 2413 ஆம்ஸ்டர்டீன் தான் வந்து சரியான ஆன்சர் ஓகேவா. ஸோ இது வந்து சம் போயட் லிவ் ஆன் தர் பிரைஸ் மணி. அதாவது என்ன சொல்ல புலவர்கள் சிலரே பரிசில் வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தனர். பெரும்பாலானர் அவங்களுக்கு விருப்பமான தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பரிசில் வாழ்க்கை மேற்கொண்டு தகுதி குறைவாகவோ பரிசு நல்விய போது முகம் மாறி அதை துச்சமென மதித்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து போத் A&R இஸ் ட்ரூ. பட் வந்து ஆருக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து ஏபயோட்டிக் காம்பவுண்ட் இது ஈஸியாக மேட்ச் பண்ணிடுங்க. ஏபயோட்டிக் காம்பவுண்ட்னாலே நான் லிவிங் காம்பவுண்ட். அதே மாதிரி பேக்கேஸ் வந்து நம்ம அந்த சுகர்கன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கப்புறம் வர பை ப்ராடக்ட். கார்சினோஜெனிக் வந்து நமக்கு வந்து டாசிக் ஆர்கானிக் காம்பவுண்ட் கேன்சர். அதே மாதிரி கார்னிவோரஸ்னா என்னது நான் லிவிங் காம்பவுண்ட் கார்னிவோரஸ்னா அனிமல் ஃபீட் ஆன் அதர் அனிமல் ஓகேவா. அப்போ 3142 ஓகேவா இதான் ஆன்சர் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸும் நிறையா இருந்தது ஓகேவா. ஸோ இவங்க மொஹஞ்சதாரோ பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட இதில் வந்து ஹராப்பா மொஹஞ்சதாரோ அந்த மெட்டீரியல்ஸில் வந்து இருந்திருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து 2 and 3 அப்படிங்கிறதுல வந்து இதுதான் ஆன்சர். மொஹஞ்சதாரோ ஹவுசஸ் வந்து பர்ன்ட் கிளின்ஸால் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரைனேஜுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ முனிசிபாலிட்டியை பற்றி ஒரு கொஸ்டின் ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் அதாவது எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து முனிசிபாலிட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சேஃப் கார்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வீக்கர் செக்ஷன் ஓகே. அந்த சொசைட்டியில் இருக்க வீக்கர் செக்ஷன்ஸ் வந்து சேஃப் கார்ட் பண்ணுறாங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்பப்போ ஒகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 2 3 4 தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேவா. ஸோ அதே மாதிரி உமன் ஹெல்ப் லைன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்தெந்த இது வந்து த்ரூவா அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் இன்டெகிரேட்டட் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட் டு உமன் அஃபெக்டட் பை வயலன்ஸ் இன் பப்ளிக் ஸ்பேசஸ் ஒன்லி. ஸோ பப்ளிக் ஸ்பேசஸ் மட்டும் இல்லை. ஸோ ஜென்ரலாக வந்து உமன்ஸ் வயலன்ஸ் அஃபெக்ட் ஆனாங்கன்னா ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த உமன் ஹெல்ப் லைனுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அது. ஸோ அது வந்து ராங் ஓகேவா. ஸோ இது வந்து ஈஸியான கொஸ்டின். விடியல் பயணம்னாலே தெரியும் உமன் டு ட்ராவல் இன் கவர்மெண்ட் பஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்போ டிக்கு 1. ஸோ டிக்கு வந்து 1 இங்கே தான் இருக்குது. ஸோ இது சி விடியல் பயணமுக்கு வந்து 1 சிக்கு வந்து 1 இங்கே மட்டும்தான் இருக்குது. எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. விடியல் பயணத்துக்கு வந்து உமன் டு ட்ராவல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ ஏ வந்து நீங்கள் இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்காக மேட்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அப்படிங்கிறத வந்து பெரியார் கொண்டு வந்தது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டக்டட் வித்தவுட் எனி இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. வித்தவுட் எனி
சான்ஸ்கிரிட் ரிச்சுவல்ஸ், அதாவது வந்து சமஸ்கிருதத்தில் வந்து இது பண்ணாமல் தமிழில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கரெக்டான ஆன்ஸ்பீஷியஸ்னால் வந்து நல்ல நேரம் பார்த்து தான் வந்து, அதாவது நல்ல நேரம் பார்த்து தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் வந்து, ஸோ 1, 2 and 4 தான் வந்து சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து இது ஈஸி தான். ஸோ ஏ வந்து 1ன்னு சொல்கிறாங்க, பி வந்து 2 இருக்கும். ஸோ 2 ஸ்கொயர் 4, சி வந்து 3, 3 ஸ்கொயர் 9, டி ஸ்கொயர் 16. அதே மாதிரி இஜெட் வந்து 23. ஓகேவா? 23 ஸ்கொயர் என்னது, சாரி 26 ஸ்கொயர் என்னது 676. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் நம்பர் ஃபாலோட் பை பிக்யூஆர்? ஓகேவா? ஸோ பிக்யூஆரை ஃபாலோ பண்ண நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிக்கு என்னது 16, ஸோ கியூக்கு என்னது 17, அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ண நம்பர் 15. ஸோ 15 + 16 + 17 இந்த 3க்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்படி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா வர்ற ஆன்சர் தான் வந்து 770 வரும். ஓகேவா? அதாவது PQOOPMNOP. ஓகே, OPQ அந்த 3க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸோ வர ஆன்சர் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஜியோ ஸ்டேஷனரி சேட்டிலைட் வந்து நமக்கு வந்து இன்சாட் அப்படிங்கிறது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து எஸ் ஒய் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூசஸ் தமிழ்நாடு அஸ் தேர் ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது வணிக நிறுவனங்கள் வந்து எதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வந்து அதாவது என்ன சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டேட் ஆஃப் நவீன கட்டமைப்பு வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. அதை ஒரு காரணமாக வச்சு தான் வந்து நிறையா வணிக நிறுவனங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. நேம் த ஸ்கீம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமில் வந்து இன்க்ளூட் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரது என்னன்னா இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இது அச்சீவ்டு growth rate ஆஃப் 11 5-year plan 8.2. நம்மளோட பேஜில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ 5-year plan என்னென்னக்கு எந்தெந்த இயரில் கொண்டு வந்தது, என்னென்ன டார்கெட் அச்சீவ் பண்ணாங்க, ஸோ எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 8.2. அக்கார்டிங் டு ராக்னர் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் கண்டினியூஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது வந்து கருத்தின்படி முன்னேற்றத்துக்கான ஆரம்பம் மற்றும் அவற்றை தொடர்ந்து வழிமுறை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் growthன்னு சொல்லியிருப்பார் அவர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து யூனிவர்சிட்டி இது வந்து நம்ம கான்செப்ஷனல் திங்கிங் ரூட் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஜென்ரல் சயின்ஸ் மெட்டீரியல் இருந்திருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் மோர் கிரிட்டிக்கலி அபவுட் நியூ சப்ஜெக்ட். ஸோ அதை வந்து கான்செப்ஷனல் நாலேஜை வச்சு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ இது ஈஸியானது தான். குடியரசு யார்? ஈவி ராமசாமி பெரியார். ஸோ ஏ பிக்கு வந்து 4. அதே மாதிரி வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஏக்கு வந்து அன்னி பெசன்ட் 2 4 இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக வந்து மேட்ச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இது ஜல்ஜீவன் மிஷனை பற்றி, ஸோ ஜல்ஜீவன் மிஷன் பற்றி அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கீம்ஸ் நோட்ஸ் நம்மளோட ஸ்கீம்ஸ் நோட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ண ரிப்போர்ட் படி ஜல்ஜீவன் மிஷனில் வந்து 4 லட்சம் டெத்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை யார் எடுத்தா அப்படின்னா, ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ வந்து ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? முத்ரா லோன் நமக்கு தெரியும்ல, முத்ரா பேங்கோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? முத்ரா லோன் கொடுக்குறது. முத்ரா லோன் எதுக்கு? எம்எஸ்எம்இக்கு வந்து கிரெடிட் கொடுக்குறது தான் வந்து இதோட மெயின் மோட்டிவ். ஸோ ஈஸியானது தான் அது. ஸோ அதே மாதிரி வந்து இது கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சேலரி வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணி பார்க்குறப்ப வந்து ஆன்சர் வந்து 12. ஸோ நம்மளோட ஆப்டிடியூட் கோர்ஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3 numbers are in ratio 3 4:5. ஸோ அதோட எல்சிஎம் வந்து 2400 அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ HCF என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 4 5 அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ 300 400 500 அப்படிங்கிறது வரும். ஸோ இதெல்லாம் வந்து எல்சிஎம் ஷார்ட்கட்ஸ் வந்து நம்மளோட சேனல்ஸில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் நமக்கு தெரியும். மைக்ரோப்ஸ் ஆக்சிஜன் ரெக்கார்ட் பை மைக்ரோப்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? மைக்ரோப்ஸ் தான் வந்து தேவை. ஸோ உள்ள அந்த மைக்ரோப்ஸ் வந்து எவ்வளோ இது பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ பயாலஜிக்கல்னாலே நமக்கு தெரியும் ஒரு லிவிங் ஆர்கானிசம். என் தூத்துக்குடியின் தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய சிவா ஸ்ட்ரைக் பண்ணார். எப்போ ஸ்ட்ரைக் பண்ணார்? 1908 ஸ்ட்ரைக் பண்ணார். எந்த மந்த்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்ச்சில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஓகேவா? அடுத்ததெல்லாம் ஈஸி தான். ஸோ ஜனவரி 30 வந்து டெத் ஆனிவர்சரி ஆஃப் காந்தியடிகள் வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜனவரி 23 பர்த் ஆனிவர்சரி. ஸோ 1 and 2 and 3 தான் கரெக்டு. ஸோ அதே மாதிரி அம்பேத்கருக்கு வந்து ஏப்ரல் 14 வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அதே மாதிரி வந்து தமிழ் புதல்வன் ஸ்கீம். ஸோ நம்ம சொன்னது தான் தமிழ் புதல்வன் ஸ்கீம். ஸோ தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா அக்டோபருக்கு கிடையாது. ஓகேவா? இம்ப்ரூவ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து ஹையர் எஜுகேஷன்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு மந்த்லி வந்து 1000 rupees கொடுப்பாங்க. ஸோ 2 and 3 தான் வந்து சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து அக்கார்டிங் டு த ஆர்டர். ஓகேவா? வரிசைப்படுத்துக வாழ்க்கையின் துணை இதை வந்து எதை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, வந்து அன்புடைமை. ஸோ அதுக்கடுத்து வந்து இல்வாழ்க்கை, அதுக்கடுத்து வந்து வாழ்க்கை துணை நலம். ஸோ அடுத்து வந்து புதல்வரை
போறுதல் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட திருக்குறள் மெட்டீரியலில் இருக்கும். ஓகேவா? ஸோ 1 ruler for equal to 10 to the power of 6 in disintegration per second அப்படிங்கிறது தான் ரைட்டான ஆன்சர். ஸோ நம்மளோட ஜென்ரல் சயின்ஸ் மெட்டீரியல் இருக்கும். ஸ்கெல்சர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது லைட் பொல்யூஷன் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் நம்மளோட மெட்டீரியல்ஸை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இதெல்லாம் ஈஸி தான். ஸோ இது வந்து நமக்கு தெரியும். சுப்பிரமணிய பாரதியார் வந்து இந்தியா அப்படிங்கிற இதழ் பண்ணியிருப்பாங்க. அன்னி பெசன்ட் வந்து நியூ இந்தியா. ஸோ 3, 4 இதுதான் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து இதெல்லாம் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளோட இதில் வந்து நேற்று நம்ம ஈவினிங் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கூட போட்டோம். ஸோ அதாவது எந்தெந்த பார்ட் வந்து எந்தெந்த இது. ஸோ 15ங்கிறது வந்து எலெக்ஷன். ஸோ ஏக்கு வந்து 3 ஆப்ஷன் தான் தெரியுது. ஸோ இது மட்டும் தான் ஆன்சர் இதில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் போட்டுடலாம். ஓகே, 0 net emission by 2030 இது மட்டும் தான் தப்பு. ஓகேவா? மற்ற இது ரெண்டுமே கரெக்டு. ஸோ 1, 3, 4 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வேலூர் முட்டினி வந்து நம்மளோட மெட்டீரியலில் வந்து ரைசிங் அகேன்ஸ்ட் இயர்லி ப்ரைஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்ங்கிறதுல வந்து இருக்கும் வேல்யூ ட்ரெயின். ஸோ இது வந்து 8 hours நடக்காது. ஸோ வந்து ஒரு லாங்காக நடக்கும். ஆனால் வந்து லோக்கல் ட்ரெஷரினால தான் வந்து இது வந்து இதாகும். ஸோ 2, 3 and 4 ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து ஸோ சில இதெல்லாம் வந்து ஸோ மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்போ ஃபாலோ பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே சில இதுக்கு ரீசன் அண்ட் அசெஷன் கொஸ்டின் நான் முதலே சொல்லியிருப்பேன். ரீட் பண்ணிங்கனாலே வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ A and R are false. ஸோ இப்போ ரீசெண்டாக இது பண்ண பட்ஜெட் ஓகேவா நம்மளோட யூடியூப் சேனலில் கூட போட்டிருப்போம். ஸோ பட்ஜெட்டை பற்றி போட்டிருப்போம். அதோட ஃபஸ்ட் இன்ஜின் என்னன்னா அக்ரிகல்ச்சர், செகண்ட் இன்ஜின் MSME, தேர்ட் இன்ஜின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பீப்புள், ஃபோர்த் இன்ஜின் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அதில் போட்டுருக்கோம். பட் யாரும் அதிகமாக அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் இல்லாதது என்னன்னா ஸோ அவங்க தான் யூனியன் பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்க தான் டேக்ஸஸ் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி ரெக்கமெண்டட் கிராண்ட்ஸு. ஸோ பட் வந்து பிரசிடென்ட்டுக்கு இங்கே வேலை இல்லை. ஸோ அதனால் வந்து பிரசிடென்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேங்க் ரிப்போர்ட். ஸோ நம்மளோட எக்கனாமிக்ஸ் மெட்டீரியலில் இருக்கும். ஸோ இது வந்து 2 and 3 எல்லாம் வந்து டேரக்ட் கொஸ்டின் தான். இது எக்ஸ்பிளனேஷன்லாம் இல்லை இதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து மெம்பர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதை நிதி கட்சி வேர் சென்ட் டு ஜாயிண்ட் செலெக்ஷன் கமிட்டி ஆன் லண்டன். ஓகே, லண்டனுக்கு வந்து மீட்டிங் போனாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 யார் போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கா அப்பராவ் அந்த அர்கட் ராமசாமி முதலியார். ஸோ இவங்க 2 பேரும் வந்து போனாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு இது ரிலேட்டட் கொஸ்டின். ஸோ நீங்கள் இதை வந்து ஒவ்வொரு பாயிண்டாக ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 5 girls ஆர் சிட்டிங் இன் ரோ 5 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட். ரோசி வந்து சிவநந்தினி அந்த அபி பக்கத்தில் உட்காரல. அதே மாதிரி அமுத்ரா வந்து சிவநந்தினி பக்கத்தில் உட்காரல. ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா பக்கத்தில் தான் ரோசி உட்காந்துருக்காங்க. அப்போ மோனிகா வந்து நடுவில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த அர்த்தம். ஸோ அனுராதா வந்து யார் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து எங்கள் கேள்வியேவும். ஸோ ஓகே, ஸோ இது வந்து இந்த பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா மோனிகா வந்து ஃபர்ஸ்ட் நடுவில் உட்காந்துருப்பாங்க, ரோசி பக்கத்தில் மோனிகா உட்காந்துருப்பாங்க, அபி இங்கே உட்காந்துருப்பாங்க, அனுராதா இங்கே உட்காந்துருப்பாங்க, சிவநந்தினி இப்படி உட்காந்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோனிகா நடுவில் உட்காந்துருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி. அனுராதா பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரோசி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதில் தான் வரும். ஸோ ரோசி தான் சரியான ஆன்சர். ஸோ மான்சூன் பேஸ் பண்ணி என்ன ஒரு கொஸ்டின் நம்மளோட மெட்டீரியல்ஸில் வந்து ஜாகிரஃபி மெட்டீரியலில் வந்து இருக்கும். ஸோ மான்சூன் பேஸ் பண்ண கொஸ்டின் இதை பாருங்கள். லாஸ்ட் பாயிண்ட், ஈஸ்டர்ன் கோஸ்டல் ஆஃப் த ஏரியா ஆஃப் தமிழ்நாடு ரிமைன்ஸ் ட்ரை. ஓகேவா? அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன். தமிழ்நாடுக்கு அதிகமான மழை கொடுக்கக்கூடிய மான்சூன் என்னன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் வந்து தமிழ்நாடுக்கு அதிகமான மான்சூன் கொடுக்குது. ஸோ அதுபடி பார்த்தா இது வந்து கரெக்ட் தான். ஸோ அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டிஸ்டன்ஸை பொறுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 and 3 வந்து கரெக்டே அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 4 only தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா பிரதான் மந்திரி ஜன்தயா விகாஸ் யோஜனா வந்து டெவலப்மெண்ட்டை பொறுத்தது, பட் என்டர்பிரினர்ஷிப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சொல்லுவாங்க. ஸோ பாவர்ட்டி லைன். ஸோ நம்மளோட எக்கனாமிக் மெட்டீரியல் சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருப்போம். அதாவது பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஸோ பாவர்ட்டி லைன் பேஸ்டான கலோரி ரெக்யர்மெண்ட் தப்பு. ஸோ A is a false, R is true. இது வந்து நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி CN அண்ணாதுரை செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணார். பட் வந்து இவர் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் இதையும் வந்து ஈக்குவலாக தான் இது பண்ணார். பட் வந்து இது ரெண்டுமே சம்மந்தமே இல்லாதனால வந்து R is not கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் இது. ஸோ இது வந்து நம்மளோட செயின் ரூல் மெத்தட் நம்மளோட யூடியூப் சேனலில் சொல்லி தந்துருப்போம். 8 months ஒர்க்கிங் 9 hours per day. ஸோ இது செயின் ரூல் மெத்தடில் போட்டிங்கன்னா ஆன்சர் 12 வரும். ஓகேவா? ஸோ இது ஜென்ரல் சயின்ஸ் மெட்டீரியல் இருக்கும். ஜான்தோஃபில் கேரத்தனைட்ஸுக்கு வந்து நமக்கு வந்து வேறு ஃபார்முலா வரும். ஸோ இது பண்ணி ஸோ இந்த விக்டர் அம்ப்ரோஸ் அப்படிங்கிறவருக்கு வந்து மெடிசின் அவார்டு கொடுத்தது வந்து மைக்ரோ RNAக்காக. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இது வந்து நம்மளோட ஆர்டிகல் இதுலேயே வந்து புக்லேயே இருக்கும் மெட்டீரியலில். ஸோ ஆர்டிகல் 243 தான் வந்து பஞ்சாயத்தை பற்றி சொல்கிறது. ஓகேவா? சிம்பிளானது. ஸோ அதே மாதிரி ஜன் ஜெயந்தி உன்னத் கிராம் அபியான். ஸோ இது வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸில் வந்து இருக்கும். தனியாக வந்து PDF அட்டாச் ஆகிருக்கும் ஸ்கின்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி எஜுகேஷன் ட்ரைபல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு தனியாக ஸ்கூல்ஸ் கண்டக்ட் பண்ணி இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இது வந்து பண்ணுவாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் மினிஸ்டர். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அதாவது காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது என்னென்னது. ஸோ பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து பெனிஃபிட் ஆனாங்க. அதே மாதிரி வந்து ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து வந்து இது திருக்குறளுக்கு உரை ஆசிரியர் யார், உரை எழுதியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பரிபெருமாள் தர்மரர். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து இது ஈஸியான கொஸ்டின் தான். 0.5, 0.6, 1.5, 4,
8.9 ஈஸியான கொஸ்டின் தான். மொதல் வந்து 0.1 கோடி இருக்குது, அடுத்து வந்து 0.9 கோடி இருக்குது, அடுத்து வந்து என்னது 2.5 கோடி இருக்குது, ஸோ அடுத்து 4.9 கோடி இருக்குது. சிம்பிள். 1 ஸ்கொயர்னா என்னது 1, 3 ஸ்கொயர்னா 9, அதே மாதிரி இங்கே என்னது 5 ஸ்கொயர், இங்கே 7 ஸ்கொயர் 4.9, அடுத்து வந்து என்னது வரும் 9 ஸ்கொயர், அப்போ 8.1. ஓகேவா? அப்போ 8.1 1 × 8.9 17 தான் ஆன்சர். ஸோ இது நம்ம ரீசனிங் தான். ஸோ எங்களுக்கு நீங்கள் வந்து அங்கே சொன்ன மாதிரி ரோசி சொன்ன மாதிரி இந்த மாதிரி காலம் போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த மாதிரி மான்சூன் ஃபாரஸ்ட்டில் வந்து சில்வர் ஃபெர்ங்கிற ட்ரீ வந்து இருக்காது. ஓகேவா? ஓக்ஸ் ட்ரீஸ் தான் அங்கே இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஆன்சர். அதே மாதிரி பூனா பேக்ட் வந்து யார் யாருக்குன்னா காந்தி அம்பேத்கருக்கு நடுவில் போடப்பட்டது தான் வந்து பூனா பேக்ட். ஓகேவா? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நமக்கு தெரியும். ஸோ கவர்மெண்ட் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஹியூமன் ரைட்ஸாக வந்து நமக்கும் தெரியணும், அது கொண்டு வந்தது தான். ஸோ 1 and 2 and 3 ஆர் கரெக்ட். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இது ஈஸியானது தான். ஸோ எது கரெக்டுன்னு பார்க்கணும். ஸோ ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வதி அபியான் நம்மளோட மெட்டீரியல்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். கவர்மெண்ட் அதாவது பஞ்சாயத்து, அதாவது ரூரல் பஞ்சாயத்துக்கும் வந்து நம்ம வந்து கவர்னன்ஸ் கொண்டு வரோம், அதாவது கவர்னன்ஸ், அதாவது வந்து அங்கேயும் சேவை மையம் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் இது. ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு அர்பன் இது வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் இருக்கும். CDI. ஓகேவா? CDIனா சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து சேவ் த சைல்டு கேம்பெயினில் டெவலப் பண்ணப்பட்டது. ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் எஜுகேஷன், சைல்டோட ஹெல்த், நியூட்ரிஷன், எஜுகேஷன் தான் இதோட இண்டெக்ஸஸ். ஓகேவா? ஸோ 1 and 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து எஸ்ஆஃபிட்டர் சைட்ஸ். ஸோ இது வந்து ஆஸ்ட்ராலஜி ஃபைவ் சொன்ன ஒரு கொஸ்டின். சென்னைக்கு வந்து பல்லாவரம், அதே மாதிரி தஞ்சூருக்கு வந்து மல்லப்பாடி, அதே மாதிரி தருமபுரிக்கு வந்து காம்பர்மேடு, அதே மாதிரி ஈரோடுக்கு வந்து கொடுமங்கல். இது வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸில் இருக்கும். ஸோ இது ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இன்சுலினுக்கு வந்து என்னென்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ், தைராக்சினுக்கு வந்து காய்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 4, சிக்கு வந்து 1. ஓகே? காஸ்டிங் சிண்டம். க்ரோத் ஹார்மோனுக்கு வந்து அக்ரோமெலகி அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். ஸோ அதே மாதிரி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் இன் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் வந்து 2013 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட ஆர்டிகல் செக்ஷனில் மெட்டீரியல்ஸை பார்த்தீங்கன்னா ஸோ 257 அமெண்ட்மெண்ட் வந்து 42nd அமெண்ட்மெண்ட், அதே மாதிரி 131 வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து பண்ணியிருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து 245 1க்கு வந்து ஸோ ஸ்டேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சிப்காட் எதுக்கு கொண்டு வரப்பட்டது? ஸோ இவ்வளோ தான் வந்து ஆன்சர். ஸோ மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இது பண்ணணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தது தான் சிப்காட். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட எக்கனாமிக்ஸில் வந்து கொஸ்டின், அதாவது ஜிடிபி வந்து நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸில் இருந்தும் அதே மாதிரி ரூரல் பாப்புலேஷன்ஸ்லேருந்து நிறையா வருது. ஸோ அதை பற்றின உங்களோட இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் இந்தியா கான்ட்ரிபியூட்ஸ் மோர் தென் half ஆஃப் இந்தியன் ஜிடிபி அண்ட் சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் வந்து நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வருது. இவ்வளோ தான் வந்து இது. ஸோ ஜல்ஜீவன் மிஷன் தமிழ்நாட்டில் வந்து ஜல்ஜீவன் மிஷனு, அதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் வந்து நீரு சேட்டு, அதே மாதிரி வந்து பீகாரில் வந்து சுலாம் சிங் சல் அபியான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வந்து ஸ்கீம்ஸ் மெட்டீரியல் இருக்கும், நம்மளோட ஸ்கீம்ஸ் மெட்டீரியல் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஹண்டிங் ஸ்டேஜ், செகண்ட் வந்து நொமாடிக்கு, தேர்ட் வந்து போஸ்டல், ஃபோர்த் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டேஜ். ஓகேவா? அது வந்து இது வந்து பர்சன்டேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின் 85. ஸோ இது வந்து ஈஸியாக போட்டுடலாம். 80% ஆஃப் த மார்க் வந்து அக்கிலா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்கோர் வந்து 576. ஸோ 80% வந்து 576 மார்க்கு. ஓகேவா? ஸோ அப்போ மேக்ஸிமம் மார்க் ஆஃப் எக்ஸாம் என்னது? ஸோ மேக்ஸிமம் மார்க் 100% தான் இருக்கும். ஸோ 80% 576னா 100% எவ்வளோ இருக்கும்? ஸோ ஜஸ்ட் கிளாஸ் மல்டிபிள் பண்ணிருங்க. ஓகேவா? 576 × 100 டிவைட் பை 80. ஓகேவா? ஸோ 4 20, இங்கே 5 20. ஓகேவா? ஸோ இங்கே 1, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 27 இருக்கும். ஸோ 6 4 24, மிச்சம் 30, 169 × 5 போட்டிங்க அப்படின்னா ஸோ 720ங்கிறது வந்து சரியான விடை. ஓகேவா? சாரி 144 தான் வரும் இங்கே. ஓகேவா? ஸோ 4 இருக்கும். ஸோ இது வந்து 720 தான் சரியான ஆன்சரு. ஸோ அதே மாதிரி இதுவும் டேரக்ட் கொஸ்டின் தான். சானிடரி லேண்ட்ஃபில்ஸ் அப்படிங்கிறது என்னது? டெபாசிட். ஓகே. இன்ஸ்கிரினேஷன் என்னது? பர்னிங் ஆஃப் வேஸ்ட். ஓகே. அதே மாதிரி பைரோலைசிஸ்னா ஆக்சிஜன் இல்லாத இடத்துல வந்து இது பண்ணுறது. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா 2143 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து டிஎம்கே வந்து தமிழ் இது கொடுக்குறாங்க. ஸோ A and R அது கரெக்டு, R இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஏக்கு வந்து 4. ஓகேவா? ஜட்ஜ் இது வந்து ஏக்கு வந்து ஆர்டிகல் 40. ஸோ ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் நமக்கு ஈஸி தான். ஸோ இது வந்து எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே தப்பு. ஓகேவா? ஹியூமன் டெவலப்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 இன்கரெக்ட் வந்து 4 வருது. ஸோ 2 வந்து நமக்கு வந்து கரெக்ட் இல்லை. ஓகேவா? ஸோ ஹியூ இன்ட்ரோடியூஸ் மாடிஃபைடு ஸ்கீம், மாடிஃபைட் ஸ்கீம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பார்ட் டைம் லேர்னிங் ஆஃப் ஹெரிடிட்டி காம்பவுண்ட். யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா காமராஜ் அவர் தான் கொண்டு வந்தார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சோலார் பவர் க்ரீன் ஹவுஸ். ஓகேவா? யார் எது கொண்டு வந்தாங்க? செமி அர்பன் ஏரியாஸில் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஜென்ரலான சயின்ஸ் கொஸ்டின். குளோபல் வார்மிங் அப்போ எது அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்ட், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்ட். இவ்வளோதான். ஸோ நித்தி ஆயோக் நம்மளோட எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் இருக்கும். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் வந்து பிளானிங் கமிஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் நித்தி ஆயோக். அதே மாதிரி பிரசிடென்ட் தான் இதுக்கான சேர்மன். இவங்களுக்கு வந்து ஃபண்ட் அலாகேட் பண்ணதுக்கான
ரைட்ஸ் இல்லை. ஸோ வந்து 1 and 4 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆக்டைன்ஸை பற்றி நான் வருது. ஸோ இது வந்து எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்மளோட இதில் இருக்கும். என்னென்ன க்ரோ பண்ணாங்கன்னா காட்டனு, லம்பர் அண்ட் லைஃப் ஸ்டாக். ஓகேவா? இது 3 தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அந்த மக்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இது ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா PMGSY என்னன்னா கிராம் சடக் யோஜனா. ஓகேவா? அதாவது கிராம சாலைகளை வந்து மேம்படுத்தணும். அப்போ என்ன இது ஆன்சரு? ரூரலை வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 3 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து இது வந்து சிம்பிளான கொஸ்டின். 1600 வந்து 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க 5:3 ரேஷியோவில். ஸோ அப்போ வந்து 3/8 மொத்தம் பியோட தான் கேட்டிருக்காங்க, கியூவோட தான் கேட்டிருக்காங்க. அப்போ கியூவோட 3 மொத்தம் 8 மொத்தம் அமௌண்ட் 1600. அப்போ 200 குறைச்சிங்கன்னா 600 தான் சரியான ஆன்சர். ஸோ இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எர்த்குவாக் வர்றப்போ என்ன வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து எர்த்குவாக் வர்றப்போ லேண்ட்ஸ்லைட்ஸ் மட்டும் தான் வரும் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ஈஸியானது. ஃபசல் பீமா யோஜனா அது வந்து யாருக்கு கொடுக்குறது? ஃபார்மர்ஸ், எஸ்பெஷலி மார்ஜினல் ஃபார்மர்ஸ். அப்போ டிக்கு வந்து 1 இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படியே போட்டுடலாம். ஈஸியானது. ஸோ இது நம்மளோட எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் இருக்கும். ஹையஸ்ட் செக்ஸ் ரேஸ் யாருக்கு இருக்குது, சைல்டு ரேஷியோ யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2143 தான் சரியான ஆன்சர். ஸோ RBI பற்றி ரிவர்ஸ் ரெப்ரோ ரேட். ஸோ AC and D தான் வந்து கரெக்ட் ரேட். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம அந்த D minus SI CI போட்டு அந்த ஃபார்முலா நம்ம சொல்லி தந்திருப்போம். ஸோ அதை பற்றி போட்டிங்க அப்படின்னா 24,000 தான் வந்து சரியான ஆன்சர். ஸோ இது ஈஸி தான். ஸோ 15,600 போடுறாரு. 10% வந்து 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஏன்னா எவ்ரி செகண்ட் இயர் தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் இவர் சேர்த்துக்கிறாரு. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 15,600 வந்து 10% 2 வருஷத்துக்கு நீங்கள் போடணும். ஓகேவா? இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அதை வந்து 3rd வருஷம் 4th வருஷம் அப்படி ஆட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3,744 வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து TNPSC குரூப் 1க்கான ஆன்சருக்கு. ஸோ இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா வந்து எங்களுக்கு டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ.